ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு கடையல் கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 1 டம்ளர் பாசி பயிர் எடுத்துருக்குங்க. அதை நம்ம இப்போ வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் வறுக்கலாம். நைட்டே ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்குங்க, தப்பு இல்லை. ஊற வச்சா அது அப்படியே நேரம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஊற வைக்கலைன்னா மட்டும் இப்படி வறுத்துக்குங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. கலர் இன்னும் கருவிடக்கூடாது. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ எடுத்துக்கலாங்க. பயிறு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 4 பூண்டு, 3 பச்சை மிளகாங்க, 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டோங்க. இப்போ இது ஒரு 8 விசில் விடலாங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 5 காஞ்ச மிளகாய், சீரகம் 1/2 ஸ்பூன். இது இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்குங்க. கடாய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கலாங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச பொடியை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க, போதும். ஏன்னா இது அப்படியே போடலாங்க. போட்டால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. மிளகா மல்லியாக இருக்கும், வாயில் தட்டுப்படும் சாப்பிட்றப்ப. இப்படி நம்ம பொடி பண்ணி போட்டுட்டா நல்லா இருக்கும் இல்லைங்க, குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தாங்க. இப்போ வதக்காச்சுங்க. இதை நம்ம பச்சை பயிர் வேக வச்சு வச்சுருக்குறோம்ல, அதில் நம்ம ஊற்றிக்கலாங்க. எடுத்து போட்டுக்கலாம். 8 விசில் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு, ஒரு கொத்து ஒரு கை கொத்தமல்லி, ஏன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம அதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க. சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேங்க. இப்போ நம்ம கடைஞ்சிட்டு வந்துடலாம். நல்லா கடைஞ்சாச்சுங்க. இப்போ இதில் நம்ம வடித்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இதாங்க கரெக்டான அளவு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.